Welcome guys, welcome to Bonustree Max. How to find a prime number. A prime number is divisible by 1 and itself, or a number which has only two factors, 1 and itself. 1 is neither prime nor composite. 1 prime number கிடையாது, composite number கிடையாது. Even numbers are not prime numbers except 2. 2வை தவிர மீதி எல்லா prime numbersமே composite numbers தான். The only even prime number is 2. இப்போ நான் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரோக்கு 6 நம்பர்ஸ் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன் 6 நம்பர்ஸாக எழுதியிருக்கேன்றத பின்னாடி சொல்கிறேன். நான் ஒரு ரோக்கு 6 நம்பர்ஸ் இருக்க மாதிரி எல்லா நம்பர்ஸையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 1 எடுத்துடுறோம். இப்போ 2 ப்ரைம் நம்பருங்கிறதுனால 2வை தவிர மீதி எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே இதில் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 3 ப்ரைம் நம்பர், ஸோ 3 மல்டிபிள்ஸ் எடுக்க போகிறோம். 5 ப்ரைம் நம்பர், 5ஓட மல்டிபிள்ஸ் எடுக்க போகிறோம். 7 மல்டிபிள்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது 2 ப்ரைம் நம்பர்கிறதுனால 2 ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. 3 ப்ரைம் நம்பர், 3 மல்டிபிள்ஸ் ஃபுல்லாக நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். தென் 6 மல்டிபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 5 உங்களுக்கு ப்ரைம் நம்பர், ஸோ 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. தென் 7 ப்ரைம் நம்பர், ஸோ 7ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் நம்பர்ஸை நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ க்ரீன் கலரில் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளோட ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 6 மல்டிபிளுக்கு முன்னாடி உள்ள ரோவில் இருக்குது ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. தென் 6க்கு அடுத்தது இந்த 7 வருது இல்லையா, 7 மல்டிபிள்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்று 6 மல்டிபிள்ஸை விட முன்னாடி இருக்குது, இல்லை 6 மல்டிபிளுக்கு நெக்ஸ்ட்டு ரோவில் இருக்குது. இப்போ இந்த ரோ நம்ம எழுதுனா அது இங்கே தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுது. என்ன ஃபார்முலா அப்படின்னா 6n - 1 அண்ட் 6n + 1. ஓகேவா? அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் 6 மல்டிபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கும், இல்லை 6 மல்டிபிள்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ரோலர். திஸ் மெத்தட் கிரியேட்ஸ் ஒன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் 6n - 1 6n + 1. இப்போ 6n - 1 போது உங்களுக்கு ரிமைண்டர் 5 வரும். கொடுத்துருக்க நம்பரை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 5 வரும். இன் திஸ் கேஸ் நமக்கு ரிமைண்டர் 1 வரும். இப்போ ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 ஆர் 1 வந்தால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? தென் ஸ்டெப் 2க்கு போகணும். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, உங்களோட கிவன் நம்பர் எந்த ப்ரைம் ஸ்கொயரை விட பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். இது உங்களுக்கு ஸ்டெப் 2. இதுக்கு நமக்கு ப்ரைம் ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நான் ப்ரைம் ஸ்கொயர்ஸ் எழுதியிருக்கேன். 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 23 ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போது கிவன் நம்பர் greater than or equal to 121. 121 வரைக்கும், அதாவது 120 அப் டு 120 வரைக்கும் நீங்கள் 7ஓட டிவிசிபிலிட்டி மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேவா? 121க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 120. ஸோ அப் டு 120 7 டிவிசிபிலிட்டி மட்டும் போதும். தென் உங்களோட கிவன் நம்பர் 120யை விட பெருசாக இருந்தது அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்கள், 169. ஸோ அப் டு 168 7 and 11 divisibility நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் உங்களோட கிவன் நம்பர்
13 ஸ்கொயர்டை விட பெருசாக இருந்ததுன்னா 13ஐ சேர்த்து நீங்கள் டிவிசிபிலிட்டி செக் பண்ணணும். அண்ட் ஸோ ஆன். அவ்வளோதான். மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேக்ஸிமம் அதே உங்களுக்கு எனஃபாக இருக்கும். ஸோ 120 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கொடுத்துருக்க நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் 5 or 1 வந்ததுன்னா அதுக்கப்புறம் 7ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ணுங்கள். இது ரெண்டும் வெரிஃபைடாக ஆச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைம் நம்பராக இருக்கும். இப்போ நான் 6 மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? 6 மல்டிபிள்ஸ் 20 வரைக்கும் எழுதியிருக்கேன். இப்போ 6 உங்களுக்கு காம்போசிட் நம்பராக இருந்தால் 5 and 7 உங்களுக்கு ப்ரைம் நம்பர். 12க்கு முன்னாடி நம்பர் 11 and 13, இது ரெண்டும் ப்ரைம் நம்பர். 18க்கு முன்னாடி உள்ள நம்பர் 17, 18க்கு நெக்ஸ்ட் நம்பர் 19 ப்ரைம் நம்பர். 23 ப்ரைம் நம்பர். 25 5ல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஈவன் நம்பர் எப்படி ப்ரைம் நம்பர் கிடையாதோ அதே மாதிரி 5ல் எண்ட் ஆகிற நம்பர்ஸும் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. 30க்கு முன்னாடி நம்பர் 29, 30க்கு நெக்ஸ்ட் நம்பர் 31, 35, 37 5ல் எண்ட் ஆகுது. ஸோ 35 நாட் அ ப்ரைம் நம்பர். தென் 42, 41 ப்ரைம் நம்பர், 43 prime number, 47 prime number, 49 prime number, 53 prime number, 55 5ல் end ஆகுது. So it is not prime number. 59 prime number, 61 also prime number. 66 65 5ல் end ஆகுது. So it is not prime. 67 prime number, 71 prime number, 73 prime number, 77 7ஆல் டிவிசிபிள் ஆகும். 49 விட பெருசாக இருக்குது 77 இல்லையா? ஸோ 7 டிவிசிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். 79 prime number, 83 prime number, 85 5ல் end ஆகிறதுல it is not prime number. 89 prime number, 91 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 91 நாட் அ ப்ரைம் நம்பர். 95 ப்ரைம் நம்பர் கிடையாது. 97 ப்ரைம் நம்பர். 101 ப்ரைம் நம்பர், 103 ப்ரைம் நம்பர், 107 ப்ரைம் நம்பர், 109 ப்ரைம் நம்பர், 113 ப்ரைம் நம்பர், 1115 5ல் end ஆகுது. ஸோ நாட் அ ப்ரைம் நம்பர். 1119 7ஆல் இது டிவிசிபிள் ஆகும். ஸோ 1119 நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ 1119 7ஆல் டிவிசிபிள் பண்ணிங்கன்னா 7 7s are 49. ஸோ ரிமைண்டர் 0 வருது. ஸோ 1119 7ஆல் டிவிசிபிள் ஆகிறதுனால அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 121 நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? 121 என்ன சொன்னேன்? கொடுத்துருக்க நம்பர் 11 ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக வருது. ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? நீங்கள் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு இதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. ஓகேவா? 6 மல்டிபிளுக்கு முன்னாடி உள்ள நம்பரும் 6 மல்டிபிளுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள நம்பரும் தான் ப்ரைம் நம்பராக இருக்கும். அப்படி வர ப்ரைம் நம்பர்ஸில் 5ல் end ஆகிற நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. இன்னொன்று 7 டிவிசிபிலிட்டி செக் பண்ணணும். 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸும் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. சாரி கைஸ், இங்கே 49 விட்டுருக்கேன். 49 ப்ரைம் நம்பர் கிடையாது. இட் டிவிசிபிள் பை 7. இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 103. இப்போ 103 ப்ரைம் நம்பரான்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1ல் நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1 or 5 வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப் 2 பண்ணணும்.
1 ஆர் 5 இல்லாமல் வேறு ரிமைண்டர்ஸ் வந்ததுன்னா அது கன்ஃபார்மாக காம்போசிட் நம்பர் தான். இப்போ 103 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 6 ஆர் 6, பேலன்ஸ் 4, 3 கீழே கொண்டு வரோம். 7 6 ஆர் 42, ரிமைண்டர் 1. இப்போ இந்த 103 ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது நம்ம இப்போது வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ 103 எந்த ப்ரைம் ஸ்கொயரை விட கிரேட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். 49 விட 103 கிரேட்டராக இருக்குது. பட் இது வந்து 121 லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 11 டிவிசிபிலிட்டி செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் 7ஓட டிவிசிபிலிட்டி கண்டிப்பாக நம்ம அதை செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ 103 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் 5 வருது. ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் அது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ரிமைண்டர் வந்ததுனால 7 நாட் டிவிசிபிள், அதாவது 103 7ஆல் டிவிசிபிள் ஆகலை. அப்போ 103 இஸ் கன்ஃபார்ம் எ ப்ரைம் நம்பர். தென் நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள் 209 பார்க்குறீங்க. இப்போ 209 ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்க்குறோம். நம்மளோட ஸ்டெப் 1 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது we get ரிமைண்டர் 5. அப்போது 209 ப்ரைமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ப்ரைமா? அடுத்த ஸ்டெப் நம்ம செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது 209 169 விட கிரேட்டராக இருக்குது. அதாவது 13 ஸ்கொயர்டை விட கிரேட்டராக இருக்குது. அப்போ 13 விட சின்ன ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 7, 11 அண்ட் 13. இந்த 3 நம்பராலையும் 209 டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஏதாவது 1ல் அது டிவிசிபிள் ஆனாலும் அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணும்போது 209 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 7s are 14, பேலன்ஸ் 9 வருது, 6 வருது, பேலன்ஸ் 9 கீழே கொண்டு வரீங்க. 9 7s are 63. இப்போ ரிமைண்டர் 6 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 209 நாட் டிவிசிபிள் பை 7. ஓகேவா? தென் நம்மளோட நெக்ஸ்ட் நம்பர் 11. 11ஆல் டிவிசிபிலிட்டி செக் பண்ணுறோம். டிவிசிபிள் செக் பண்ணும்போது எக்ஸாக்டாக 11ஆல் 19 டைம்ஸ் 209 டிவிசிபிள் ஆகுது. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ 209 டிவிசிபிள் பை 11. அப்போ 13 நம்ம செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அது ஆல்ரெடி 11ஆல் டிவிசிபிள் ஆயிடுச்சு. அப்போ அது கண்டிப்பாக காம்போசிட் நம்பர் தான் அது. இப்போ 209 நாட் அ ப்ரைம் நம்பர். தென் நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 227 எடுத்திருக்கேன். 227ஐயும் நீங்கள் ஸ்டெப் 1 போடணும். ஸ்டெப் 1 போடுறீங்க. ஸ்டெப் 1 6ஆல் டிவிசிபிள் பண்ணணும். 6ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது we get the remainder 5. அப்போ 227 ப்ரைமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. தென் நம்ம போக வேண்டியது ஸ்டெப் 2க்கு போகிறீங்க. ஸ்டெப் 2ல் 227 எந்த ப்ரைம் ஸ்கொயரை விட கிரேட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 227 169 விட கிரேட்டராக இருக்குது. பட் 289 விட சின்னதாக இருக்குது. அப்போ 17 ஸ்கொயர் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். எந்த நம்பரை விட அது பெருசாக இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணால் போதும். 169 விட 227 பெருசாக இருக்குது. அப்போ 13 ஸ்கொயர் தான் 169 இல்லையா? அப்போ 13க்கு விட சின்ன ப்ரைம் நம்பர்ஸ் எது? 7, 11, 13. இந்த 3 டிவிசிபிலிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். எகெயின் சொல்கிறேன், 7, 11, 13. இது 3 டிவிசிபிலிட்டி செக் பண்ணணும். இது 3ல் ஏதாவது ஒரு நம்பரால் 227 எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆனால் கூட அது ப்ரைம் கிடையாது. இப்போ ஒரு நம்பரை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 7ஆல் செக் பண்ணுறேன். 7ஆல் செக் பண்ணும்போது நாட் டிவிசிபிள் பை 7, ரிமைண்டர் 3 வருது. 0 வந்தால் தான் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிறதா அர்த்தம். ஸோ நாட் டிவிசிபிள் பை 7. நெக்ஸ்ட்டு 11 வெரிஃபை பண்ணுறோம். 11ஆலையும் 227 எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகலை. ஸோ நாட் டிவிசிபிள் பை 11. தென் 227 13ஆல் டிவிசிபிலிட்டி செக் பண்ணும்போது 13ஆலையும் அது டிவிசிபிள் ஆகலை. அப்போ 207 நாட் டிவிசிபிள் பை 7, 11, 13. அதனால் 227 இஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நான் 100 to 300 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். வெரிஃபை பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் 100 to 300. ஃபஸ்ட்டு 100 to 200 எழுதியிருக்கேன். டாப்பில் இருக்கிறது
100 to 200. In below 200 to 300 எழுதியிருக்கேன். ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவு டு ஃபைண்ட் எ ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.